எப்பா ஏப்பா இவ்ளோ ஃபாஸ்டா போறீங்க? ஸ்லோவா போங்க, எதிர்த்தாப்புல வண்டி வருது இல்ல. எல்லாம் பார்த்துதான் ஓட்டுறேன், பொறுமையா வாங்க. ஐயோ இந்த கிளவி என்னத்த சொல்லி தொலைஞ்சானே தெரியலையே. இந்த மனுஷன் வெறி பிடிச்ச மாதிரி எப்படி ஓட்டுறது? ஐயோ ஒரே இதா போட்டு தள்ளிடுவது போல இருக்கே. இந்த ஆளை நம்பி இந்த வண்டியில ஏறினது ரொம்ப பெரிய தப்பா போச்சு. இப்ப கொஞ்சமாவது பொறுமையா போங்கப்பா. உங்க அம்மாவுக்கு அவங்க அம்மாவையும் அப்பாவையும் பாக்கலன்னா இழைச்சு போயிருவா. அதனாலதான் வேகமா போய்கிட்டு இருக்கேன். ஏங்க இப்படி போனா நான் இழைச்சி போக மாட்டேன், ஒரேதா பரலோகத்துக்கு தான் போவேன். அதுக்கு போகணும் தானே இவ்வளவு வேகமா ஓட்டிக்கிட்டு இருக்கேன். என்னங்க ஆச்சு? ஏன் இப்படி வண்டியை ஓட்டிட்டு இருக்கீங்க? நானும் போனா போது வாயை மூடிட்டு இருப்போன்னு பார்த்தா ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீ வாயை மூடிட்டு வந்துரு, வாயை மட்டும் கிண்டுன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உங்க ஆத்தாக்காரி போன் பண்ணும்போதே நினைச்சேன் ஏதாவது ஒரு வில்லங்கத்தை ஏத்தி விட்டு தானே நல்லா இருக்க குடும்பத்தை ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு தானே காத்துக்கிட்டு இருப்பா. அதான் ஏதோ பண்ணிட்டா. அவதான் எல்லாத்துக்கும் காரணம். அத்தாடி வீடு போய் சேர்ற வரைக்கும் இந்த ஆளுகிட்ட பேச்சே கொடுக்க கூடாது சாமி. என்ன வேணாலும் பண்ணிருவது. எதிர்த்தாப்புல லாரியில இன்னும் கொஞ்ச நேரத்துல விட்டுருந்தாரு, அவ்வளவுதான் சோழி முடிஞ்சிருக்கும். அப்பா பேசுவ, இனிமே நீ பேசி பாரு. உன்னையெல்லாம் அடிச்சு திருத்த முடியாது, என் சைகையாலதான் திருத்த முடியும். இவங்க ரெண்டு பேரும் என்ன முடிவுல இருக்காங்கன்னே ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இந்த அப்பா இருக்கிற கோவத்தை பார்த்தாலும் இந்த அம்மா பேசுற பேச்ச பார்த்தாலும் ஏதோ ஒண்ணு சரியா தோணல. என் வாழ்க்கையே கொடுத்துட்டு இப்ப என் வாழ்க்கையை இவங்களே எடுத்துருவாங்க போல இருக்கு. ஐயோ சாமி, மகா கூட என் வாழணுன்ற வாழ்க்கையே கனவாக்கிடுவாங்க போல இருக்கு. இனிமே தவறி கூட இவங்க வண்டியில ஏறிடக்கூடாது சாமி. இங்க பாருங்கக்கா, இனிமே நான் உங்ககிட்ட சொல்றது இதுதான். சும்மா எங்க அம்மா வாங்குனுச்சு, என் தங்கச்சி வாங்குனுச்சு, அதனால அந்த காசை நான் தான் கட்டணும்னு இங்க வந்து நிக்காதீங்க சொல்லிட்டேன். இங்க காசு என்ன அச்சடிச்சு வச்சிருக்கப்படும்னு போர்டா போட்டிருக்குது. அவங்க வாங்கி திங்கிறதுக்கு நான் கட்டுறதுக்கு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சுக்கிட்டு இருக்கான். சும்மா வீட்டுல உட்காந்து தின்னுக்கிட்டு அதுக்கு பில்லு நான் கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கணுமா? நீங்களே சொல்லிருங்க. எப்பா ஏன் இந்த தம்பி இப்படி கோவப்படுதுன்னு தெரியலையே. என்னங்க அம்மா வந்து இப்படி தங்கினதே இல்ல நம்ம வீட்டுல. தங்கி இருக்கும்போது கூட அதுக்கு வாய்க்கு ருசியே எதுவும் சமைச்சு கொடுக்கலன்னா எப்படி? வாய்க்கு ருசியா தானேமா சமைச்சு கொடுத்தா போச்சு. வீட்டுல இருக்கிறத எடுத்து சமைச்சு கொடுக்க வேண்டியதானே, யாரு வேண்டானா? ஏங்க சமைச்சு கொடுக்கறதுனா காய்கறி தான் வீட்டுல கிடக்குது, கறி வகை ஏதாவது இருந்தா வச்சு கொடுக்கலாம். அம்மா வந்திருக்குல்ல, கறி எதுவும் எடுத்துட்டு வரீங்களா? ஏன் பத்திரகாளி, என்கிட்டதான் காசு இல்லைன்னு உனக்கு தெரியும்ல. இப்படி கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? எனக்குன்னு எங்க அம்மாவுக்குன்னு சொன்னாலே இப்படிதான், உங்ககிட்ட காசே கையில இருக்காது. ஏன் பத்திரகாளி, நான் என்ன வேணும்னு அப்படி சொல்றேன்? சத்தியமா இல்ல பத்திரகாளி. இருந்தா தரமாட்டேனா, இருந்தா வாங்கிட்டு வந்து தரமாட்டேனா நீ நினைக்கிற? சரி இல்லாட்டி பரவாயில்ல. சரி நீ ஆசைப்பட்டு கேட்டுட்ட, வாங்கி கொடுக்காம இருந்த எப்படி? நம்ம கிணத்துல மீன் இருக்கும், மீன் பிடிச்சிட்டு வரேன், அதை சமைக்கிறியா? சரிங்க, அதாவது பிடிச்சிட்டு வாங்க. சரி இப்ப போய் தூண்டில் போட்டாதான் மீன் வலையில மாட்டும். அதனால சாப்பிட்டுட்டு சீக்கிரமா போயிட்டு ஒரு 6 மணிக்குள்ள மீனை கொண்டு வந்தா சமைச்சிருவா தானே? சமைச்சிருவேங்க. ஏப்பா அவங்களே வயசானவங்க, அவங்கள போய் அப்படி திட்டிட்டீங்க? பின்ன என்னங்க, ஊர்ல உள்ளவங்க திங்கிறதுக்கு தான் நான் சம்பாதிக்கிறேன்னா. ஏற்கனவே இந்த வீட்டுக்கு அழுகுறேன் சம்பாரிச்சு, இப்ப மறுபடியும் ஊர்ல உள்ளவங்களுக்கு தானம் பண்ணிக்கிட்டு இருந்தா நான் எங்கிட்டு போறது? எப்பா என்னடா இது, நம்ம கீது இங்க வந்து 2 நாளா உட்கார்ந்துருக்கிறதுனால இந்த பையன் இப்படி பேசிட்டு போகுதா? எப்பா நம்மளே மூந்தல் அடிச்ச மாதிரி பேசுறானே. நம்ம பத்திரகாளி எப்படிதான் இந்த பையன்கிட்ட பேச்சு வாங்கிட்டுலாம் இங்க இருக்கிறானே தெரியலையே. அப்புறம் கொஞ்சம் மீன் எடுத்து நல்லா உப்பு காரம் தூக்கலா போட்டு மிளகுலாம் அள்ளி போட்டு அப்படியே கொஞ்சம் எனக்கு அப்படியே மீன் பொரிச்சு தெரியா? சரிங்க. கூடவே மிளகு ரசம் வச்சிரு. அப்புறம் இது தயிரும் வெங்காயமும் போட்டு அப்படியே பச்சடி மாதிரி செஞ்சு வச்சிரு சரியா? ஆமாண்டா, உன் காசுல செலவு பண்ணி வாங்கி திங்கிறதுனா வழி என்னன்னு தெரியும். நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம்ல, அதனால இன்னும் கேப்ப, இதுக்கு மேலையும் கேப்ப. என்ன வீட்டுக்குள்ள ஏதோ சத்த மாதிரி இருக்கு, ஏதோ இந்த தம்பி தான் கத்துற மாதிரி இருக்கு, என்ன ஏதுன்னு தெரியலையே. என்ன ஆச்சுன்னு இன்னும் என்னடா ஆகணும்? இந்த வீட்டுல நான் மட்டுமா வேலைக்கு போறேன்? நீயும் வேலைக்கு போறேன்னு அந்த தோட்டத்துல தானே போய் உட்காந்துருக்க. உங்ககிட்ட ஒரு 20 ரூபாய் இல்ல? என்ன இந்த பையன் இப்படி பேசுறான்? என்ன ஆச்சு இந்த பையனுக்கு? ஏன் அப்படி சொல்றீங்க? இந்தாடா, சும்மா ஒன்னும் தெரியாதாமே நடிக்காத. அந்த வள்ளியக்கா வந்தாங்கன்னா உங்ககிட்ட 20 ரூபாய் கேட்டாங்கன்னா 20 ரூபாய் எடுத்து கொடுக்க வேண்டியதானே? அதை விட்டுப்பட்டு எங்க அண்ணன் இருக்கான், அவன் சம்பாதிக்கிறான், அவன்கிட்ட போய் வாங்கிக்கன்னு சொல்லி அனுப்பி விடுவீங்களா? இதே ஒரு பொழப்பா? உங்களுக்கு படி இழக்கிறது இல்லாம வரவே போறவே எல்லாத்துக்கும் படி இழக்கணுமா? நான் என்ன மரத்துலயா காசெல்லாம் தொங்க விட்டுருக்கேன்? வந்து கேட்கும் போதுல ஒவ்வொன்னா எடுத்து கொடுக்கறதுக்கு?
அவன் ராப்பகல தூங்காம கண்ணு முழிச்சு அம்பட்டு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்க நல்லா வீட்டுல உட்காந்துக்கிட்டு தின்னுக்கிட்டு அதுவும் வாய்க்கு ருசியா கேக்குது திங்கிறதுக்கு. அதெல்லாம் வாங்கி கொடுக்கறது தான் வளப்புல வாங்கி திங்கணும். அதை விட்டுவிட்டு ஊரா ஒருத்தர் சம்பாரிச்சு போறனா எல்லாம் நம்ம திங்கலாம் நினைச்சிட்டு திங்க கூடாது. தம்பி இங்க பாருங்க, இது என் குடும்ப விவகாரம். நீங்க தலையிடாதீங்க. உங்க மேல மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கேன். வாயை வச்சுட்டு கம்மிட்டு இருங்க. இல்லைன்னா நீங்களும் நல்லா வாங்கி கட்டிட்டு போயிருவீங்க. எங்க அம்மாவுக்கு என்ன வார்த்தை பேசுறாரு இவரு? மாமா, என்ன இருந்தாலும் அவங்க எங்க அம்மா. எப்படி இந்த மாதிரி வார்த்தையை பேசுறீங்க? பத்திரகாளி கம்முனு. நீங்க வாய் மூடுங்க. ஏன் மாமா, எங்களை பேசுங்க ஒரு நியாயம் இருக்கு. நீங்க சம்பாரிச்சு போறதுல நாங்க திங்கிறோம்னு சொல்லலாம். ஆனா எங்க அம்மா இன்னைக்கு தானே வந்து 2 நாள் இருக்காங்க. அவங்க இந்த வார்த்தையை பேசுறீங்களே எப்படி மாமா? அப்புறம் என்னமா, எனக்குன்னு ஒரு தனி வாழ்க்கையை நான் அமைச்சுக்க வேணாமா? எப்ப பார்த்தாலும் இவனுக்கும் அவளுக்குமே ஆக்கி கொட்டிக்கிட்டு ஆக்கி பாத்துக்கிட்டு செலவு பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா? இதுக்கு தான் உங்ககிட்ட சொன்னேன். இதுக்கு தான் தலையால அடிச்சுக்கிட்டேன். நீ கையால ஆகாதவன், சம்பாரி சம்பாரி சம்பாரின்னு கேட்டியா? என் அண்ணன் பாப்பா ஆட்டுக்குடி பாப்பான்னு சொன்னேன். இப்போ நமக்கு இந்த அரிசி எல்லாம் தேவையா? இங்க பாருங்கம்மா, நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல நான் 10 பைசா செலவு பண்றதா இருந்தாலும் நீங்களும் அதே அளவுக்கு செலவு பண்ணணும். நான் வீட்டுக்கு 20 ரூபாய் செலவு பண்றேன், நீங்களும் வீட்டுக்கு 20 ரூபாய் செலவு பண்ணணும். அதை விட்டுட்டு எல்லாம் நானே செய்ய முடியாது இனிமேலாம். சரிங்க மாமா, இனிமே நாங்க அதெல்லாம் செஞ்சிரோம். போதுங்களா? செஞ்சா சந்தோஷம் தான். இப்பயாவது புரிஞ்சுக்கய்யா. இப்பயாவது நீ தெளிவா செஞ்சு புரிஞ்சுக்க. இதுதான் உன் குடும்பம். உன் குடும்பத்துல நம்பி நம்ம வாழ்க்கையை நடத்த முடியாது. புரிஞ்சுக்க. பத்திரகாளி, அண்ணன் ஏதோ கோபத்துல பேசிட்டு போகுது. அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, விடு. ஆமாய்யா, நீ வேணா சூடு சொன்ன இல்லாம இருக்கலாம். ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. சரி விடுமா, அண்ணன் இப்ப கோபத்துல பேசும். என்ன இருந்தாலும் அண்ணன் தானே நமக்கு எல்லாமே பாக்குது வைக்குது. என்னதான் அவர் பார்த்தாலும் வச்சாலும் அவர் எப்படி குத்தி காட்டி தானே பேசுறாரு. இன்னைக்கு நேத்தா நடக்குது. ஏதாவது 2 நாள் நம்ம சொல்றதை கேட்பாரு. 3ஆவது நாள் மறுபடியும் உச்சியில ஏறிடுவாரு. இதே ஒரு பொழப்பு தான். இனிமேலாவது பொழைக்கிற வழிய பாரியா. இல்லையா நான் ஏதாவது ஒண்ணு பண்றேன். என்ன இதுல அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு சொல்லாத சொல்லிட்டேன். பத்திரகாளி அம்மா, பாட்டி அம்மா, இதுதான் என் நிலைமை. என்னைக்கு எங்களை மட்டும் பேசுவாங்க. இன்னைக்கு நீங்க வந்து 2 நாள் இருக்கேன்ற ஒரே காரணத்துக்கோசரம் அவர் எப்படி மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசிட்டு போறாருன்னு பாத்தியம்மா. மாமியார் இல்லாத குறைய பெரிய மாமா நிறைவேற்றிட்டு போறாரு. இதுக்குதான் அப்பயே நான் தலையால அடிச்சுக்கிட்டேன். கேட்டியா? படிக்கிற வயசுல படி படி படின்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. எனக்கு கல்யாணம் தான் முக்கியம், அவரு தான் முக்கியம்னு ஓடுனேன். இப்ப பாரு எல்லாத்துக்கிட்டையும் எப்படி ஏளனமா பேச்சு வாங்குறேன்னு. பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதுடி. உன்னைய மாறிலையும் சீரலையும் போட்டு சீராட்டி எப்படி தோல் மேல வளர்த்த புள்ள இப்படி 4 பேர் பார்த்து கேவலமா பேசுறதா? இவங்களெல்லாம் நம்பாதுன்னு ஆதி காலத்துல இருந்து சொன்னேன். உன் புருஷன் வேலைக்கு போவேணும்னு சொன்னாலும் நீ வேலைக்கு போ, சம்பாரி, உன் கையில 10 காசு வையின்னு சொன்னா கேக்குறியா? ஒரே ஆட்டம் கட்டுற. உங்க அப்பன் போனதுக்கு அப்புறமும் நான் எதுக்கு இன்னும் அந்த ஆடுங்களை மேய்ச்சிக்கிட்டு ஏதோ பாக்குற ஒரு சின்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு சம்பாதிச்சு கையில 10 காசு வச்சுக்கிறேன்? இந்த மாதிரி எவங்கிட்டையும் போய் கையேந்தி நிக்க கூடாதுன்னு தான். அது ஏண்டி உனக்கு புரியல? ஆம்பளைங்க அப்படிதான் சொல்லுவாங்க, வேலைக்கு போவாத வராத, வீட்டோட கடை, புள்ளையா பாரு குட்டியா பாருன்னு. ஆனா அவன் ஒண்ணு யாருக்கிட்டையும் பேச்சு வாங்க மாட்டான். வீட்டுல இருக்க பொம்பளைங்க தான் எல்லாத்துக்கிட்டையும் பேச்சு வாங்கணும். இனிமேலாவது சொன்னா கேட்டு பொழைக்கிற வழியை பாரு. அதை விட்டுவிட்டு இப்படியே இருந்தீங்கன்னா 4 பேத்துக்கிட்ட அசிங்கப்பட்டு நிக்கணும். அம்மா சொல்றதும் சரிதான். எனக்கு மேலேயும் யாரையும் நினைச்சா ஏண்டியும் பார்க்க கூடாது. என் பிள்ளைக்காகவும் என் புருஷனுக்காகவும் நான் ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். ஐயோ கடவுளே, என் பிள்ளைக்கு மட்டும் ஏன் தலையெழுத்து இப்படி எழுதியிருக்கான்னு தெரியலையே அந்த கடவுள். கூட பிறந்த அண்ணனாலையும் ஒரு ஆதரவு இல்லை, புருஷனாலையும் ஒரு ஆதரவும் இல்லை, புருஷன் குடும்பத்தாலையும் ஒரு ஆதரவும் இல்லை. இப்படியே போனாங்க என் பிள்ளை என் காலத்துல எல்லாம் இருப்பாளா என்னன்னு கூட தெரியலையே. இவளை நம்பி ஒரு பிரயோஜனமாக போறது இல்லை. நான் தான் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். நம்ம ஒரு 20 ஆடு வச்சிருக்கோம். அது ஒரு 10 ஆடு கொடுத்தா கூட இவ ஏதாவது அதை மேய்ச்சிக்கிட்டு பொழப்புத்தனம் பண்ணிக்கிட்டு ஏதோ பொழைச்சிக்குவா. அப்படிதான் பண்ணணும். இனிமேல இந்த மனுஷனை நம்பிக்கிட்டு இருந்தா என் புள்ள ஊர்ல உள்ள எல்லாத்துக்கிட்டையும் அசிங்கப்பட்டு நிற்க வேண்டியதா ஆகி போயிடும். அதுக்குதான் வழி பார்க்கணும். இதை இனிமே சும்மாவே விடக்கூடாது. இந்த மனுஷன் எங்கிட்டு போனாருன்னு ஒண்ணும் தெரியலையே. பிள்ளைங்க வர நேரம் ஆகி போச்சு. எங்கிட்டு போனாரு? வீட்டுக்குள்ள எங்கிட்டு காண. ஒருவேளை மேல கீது இருக்காரா என்னமோ. சரி அங்கிட்டே போவோம். இங்கிட்டும் இல்லையே. வீடு முழுக்க தேடுனா இங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? பிள்ளைங்க கீழே வந்தா அதுங்களை வர வைக்கிறத விட்டுட்டு மேல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியலையே. இந்த என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்க? நான் 1 மணி நேரமா வீடு முழுக்க கத்துன்னு கத்தி வீடு முழுக்க தேடி பார்த்து தோட்டத்துக்கு அங்க இங்கன்னு போயிட்டு வந்துட்டேன். கூப்பிட்டா ஒரு குரல் கொடுக்க கூடாதா? நானே ஆளை காணான்னு எங்கிட்டலாம் தேடுறதா போச்சு எனக்கு. சரி, அதான் இப்ப பாத்துட்டல. சரி இங்கிட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? புள்ள கீழே எல்லாம் வருவாங்க, கீழே வந்து நிக்க வேண்டியதானே. கீழே நிக்கலாம்னா
இப்படி மேல நின்றாதான் ரோடு தெரியும். ரோட்ல தானே பிள்ளைங்க வராங்களா என்னன்னு பார்க்க முடியும். அதனாலதான் இங்கே நின்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏங்க வரும்போது அவங்களே ஃபோன் பண்ண போறாங்க, எதுக்கு இப்படி மேல நின்னுக்கிட்டு? வாங்க கீழே போவோம். அட போக முடியுமா? பிள்ளைங்க வராங்களா என்னன்னு எனக்கு இங்க இருந்து பார்த்தா தான் நிம்மதியா இருக்கும். ஐயோ, உங்களை என்னதான் பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. பக்கத்துல வந்துட்டாங்கன்னா போன் அடிப்பாங்க. வாங்க கீழே. நீ போ, நான் அப்புறம் வாரேன். ஐயோ ராமா, இந்த மனுஷனை திருத்தவே முடியாது. அடடே, பிள்ளைங்க வராங்க. முனிமா, என்னங்க என்னாச்சு? பிள்ளைங்களா வராங்க. வாங்கடா, கீழே இறங்கி வாங்க. மேலேயே நின்னுக்கிட்டு இருக்காம வாங்க. புள்ள வீட்டுக்கு வந்தது வீடே கலகலன்னு இருக்கும். என்னங்க பிள்ளைங்க வந்துட்டாங்க, போய் கதவை திறங்க. வாமா. மாப்பிள்ளையும் கூப்பிடுங்க. வாங்க மாப்பிள்ள, வாப்பா. இறங்கி வாங்க. அம்மா அப்பா எப்படி இருக்கீங்க? ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்க தானே? நல்லா இருக்கம்மா. அடடே பேராண்டி, சந்தோஷ் வா சந்தோஷ். தாத்தா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கணும் யானி. பாட்டி நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். சந்தோஷ் கொஞ்சம் கூட மாறல. அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் இந்த ஆசீர்வாதம் வாங்குற பழக்கம், நல்ல பழக்கம் பழகி வச்சிருக்கான். உன் பேர இல்லம்மா, அப்படிதான் இருப்பான். சரிம்மா, மாப்பிள்ளைய கூப்பிடு. ஏன் மாப்பிள்ள கார்ல உட்கார்ந்து இருக்காரு? ஷோ, இந்த மனுஷன் ஏன்னா இப்படி பண்றாருன்னு தெரியலையே. அப்பா அம்மா முன்னாடி அசிங்கப்படுத்திக்கிட்டு. அட அது ஒண்ணும் இல்லப்பா, அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க வர வரைக்கும் கார் ஓட்டிட்டு வந்தார்ல, அதனால உடம்பு டயர்டா இருக்கும்னு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு வருவார்ப்பா. நீங்க உள்ள போங்க, நான் கூட்டிட்டு வரேன். எப்படிமா நம்ம உள்ள போயிட்டு மாப்பிள்ளைய மட்டும் விட்டுட்டு போறது? கூப்பிடுமா. ஷோ, அவ ஆத்தாக்காரி போட்டு வச்ச விதை இந்த மனுஷன் இப்படி முறைச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறது. படிப்பெல்லாம் எப்படிப்பா போகுது? பரவாயில்லையா? நல்லா போகுது. இந்தாங்க அப்பா கூப்பிடுறாங்க, உள்ள வாங்க. ஏன் இப்படி கார்லயே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்காங்க. என் இஷ்டம், வெளியே வர்றதும் வராம இருக்கிறதும். உனக்கு என்ன தேவையோ அதை போய் பாரு போ. ஏங்க இப்ப நீங்க பண்றது சரியில்லை சொல்லிட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கறது இதுதானா? நீ அப்படியே என் குடும்பத்துக்கு மரியாதை கொடுத்து தள்ளுற, உனக்கு நான் மரியாதை கொடுக்கறதுக்கு. வாய கிண்டாத போ. நீ எல்லாம் மனுஷனே கிடையாது. இங்க வந்து பெத்தவங்க முன்னாடி அசிங்கப்படுத்துறல. நீ என் குடும்பத்தை அசிங்கப்படுத்துறத விடவா நான் அசிங்கப்படுத்திட்டேன். போ, நானே வாரேன். வந்து தொலைங்க. போடி போ. இனிமேதான் இருக்கு என் ஆட்டம். என் அம்மாவையும் தங்கச்சியும் கெஞ்ச விட்றியா? இன்னைக்கு இரு, உன்னையும் உன் அப்பா ஆத்தாவுக்கு நான் யாருன்னு தண்ணி காட்டுறேன். என்னம்மா மாப்பிள்ள வரலையா? அது ஒண்ணும் இல்லப்பா, அவங்க நம்மள உள்ள போக சொல்றாரு. அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு வராராமா. ஏதோ ஒரு போன் பேச வேண்டியது இருக்கு, அதை பேசி முடிச்சுட்டு வரேனாரு. என்னம்மா இது, அவ்வளவு தூரம் வண்டி ஓட்டிட்டு வந்திருக்காரு. வீட்டுக்குள்ள வந்து ஒரு காப்பி தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து யார்கிட்ட வேணாலும் பேசட்டும். மா சொன்னா கேளுமா. சரி, அதான் புள்ள சொல்லுதுல, உள்ள போங்க வா. இல்லங்க, அவ சொல்லி போடுவா. அதுக்கப்புறம் மாப்பிள்ள நம்ம வந்து கூப்பிடலன்னு சொல்லி அவர் வருத்தப்படுவார்ல, அதனாலதாங்க யோசிக்கிறேன். சரி இருங்க, நான் போய் கூப்பிடுறேன். சரி சந்தோஷ், நீ போ. நீ போய் கூப்பிட்டா உங்க அப்பா வருவார். போ. யோ, என் வீட்டுக்கு வந்து வாசல்ல இருந்து ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்கியா? இருக்குடா உனக்கு. வீட்டுக்கு வா, உனக்கு இருக்குது. அப்பா அப்பா. ஓ, நீ கூப்பிட்டா நான் வரமாட்டேன்னு பையனை விட்டு அனுப்புறியா? என்னப்பா? வாங்கப்பா, தாத்தாவும் அம்மாயும் வெளியவே நின்றுட்டு இருக்காங்க, உங்களை கூப்பிட்டுட்டு போகணும்னு. வாங்க. நீ போயா, நான் வாரேன். நீங்க போங்க, நான் வாரேன். எவ்வளவு வீம்பு பாரு இந்த ஆளுக்கு. ஒண்ணும் இல்லாத குடும்பத்துல பிறந்து இவ்வளவு தூரத்துக்கு ஆளாக்கி கொண்டு வந்த நானு, ஆனா இன்னைக்கு எந்த அளவுக்கு திமிர் காட்டுறான் பாரு. இந்த ஆளு பாம்புன்னு தெரியாம பாலை பார்த்திருக்கேன். சரிப்பா, அப்ப நீங்க வாங்க, நாங்க உள்ள போறோம். போங்க. இருக்குடி இருக்கு, உனக்கு இதுக்கு மேலதான் நான் யாருன்னு இருக்கு. என் குடும்பத்தையே கஷ்டப்படுத்த வச்சு கெஞ்ச வைக்கிறியா? இனிமே பாரு, உன் அப்பாவும் அம்மாவும் என்கிட்ட எப்படி கெஞ்ச போறாங்கன்னு. அத பார்த்து நீ வயிறறிய போற. அப்பா நம்மள போக சொல்லிட்டாரு. இதனால முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். வாங்க உள்ள போவோம், அவர் வருவாரு. இல்லம்மா. சொன்னா கேளுங்கப்பா, உள்ள வாங்க. சரி வாங்க, உள்ள போவோம். என்ன இது, இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்குது. மாப்பிள்ளை தம்பி என்னைக்குமே நம்ம புள்ள கோழி கிழிச்சா தாண்ட மாட்டாரு. புள்ள ஒரு வார்த்தை சொன்னா மறு வார்த்தை பேச மாட்டாரு. ஆனா இன்னைக்கு என்னமோ புள்ள இவ்வளவு தூரம் கூப்பிட்டு நாங்க எல்லாம் கூப்பிட்டுமே வர மாட்டேங்கிறாரு. ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு போலயே. என்ன ஏதுன்னு தெரியல. புள்ள தன்னால சந்தோஷமா இருக்கான்னு பார்த்தா இப்ப என்ன இப்படி முறுக்கிக்கிட்டு திரியறாரு இந்த மாப்பிள்ளை. கடவுளே, என்ன ஏதுன்னு ஒண்ணும் புரியலையே. ஏதோ வில்லங்கத்தை இழுத்து வச்சுட்டாளா?